friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி உள்ள silk சாரிக்கு உள்ள ப்ளவுஸ்க்கு எப்படி கட்ச் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இது பாருங்க, இந்த சாரியில் இருக்கிற ஒரு டார்க்கர் ஷேடில் நான் இப்போ ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். இது டபுள் ஷேட் உள்ள சாரி. ஸோ இதில் டார்க்கர் ஷேட் எடுத்துகிட்டு அதில் பாடியில் ஒரு லைட் பிங்க் கலர் வருது. ஸோ அதுவும் செல்ஃப் கலர், அந்த ப்ளவுஸோட செல்ஃப் கலர், சாரியோட செல்ஃப் கலர் எடுத்துகிட்டு ஒரு கட்ச் ஒர்க் வித் மிரர் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதை டீட்டெயிலாக எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். கட்ச் ஒர்க் நம்ம நெல்லிக்கோலம் போடுவோம்லங்க, ஸோ அந்த டைரக்ஷன் தாங்க நமக்கு கட்ச் ஒர்க்கில் இந்த நான் பர்டிகுலர் மோட்டிஃப் பண்ண போகிறேன்ல, அந்த மோட்டிஃப் வரும். ஸோ நம்ம எடுக்கிற த்ரெட்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி தாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வரைகிறதும் அதே மாதிரி வரையணும். ஸோ இதுதான் இந்த பேஸ் உங்களுக்கு. ஸோ இதை எப்படி வரையணுன்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் புக் கிடைக்கிது, ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி. இது 4mm ஒரு ரொம்ப சின்ன கட்டம் உள்ளது. இது வந்து இந்த மாதிரி அது கிடைக்கலைன்னா கிராஃப் ஷீட்டில் 5mm இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப சின்னமாக வேணும்னா நீங்கள் அந்த 4mm எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது 5mm, ஒரு சின்ன கட்டம் வந்து 5mm உள்ளது. நான் ஒரு கட்டம் மட்டும் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இது வந்து நான் குட்டி கட்டத்துலேயும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது 4mm உள்ளது தான். ஸோ இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். நான் இப்போ இதே வந்து அந்த நெல்லிக்கோலத்தில் காமிச்சேன்ல எந்த மாதிரி டைரெக்ஷனில் போகுதுன்னு, ஸோ அதே தான் இது ஸ்கொயர்ஸில் இப்படி வரைஞ்சிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக உங்களுக்கு இந்த ஸ்கொயர்ஸ் வருது. ஸோ எனக்கான ப்ளவுஸில் வெர்டிக்கலாக வரணுங்கிறதுக்காக இந்த ஹைட் நம்ம ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நான் கட்டம் போட்டிருக்கேன். ஸோ அது இடையில மிரர் வச்சுருக்கிறேன். ஸோ இது எனக்கு வெர்டிக்கலாக வரணுங்கிறதுக்காக இதை கிராஸாக திருப்பிக்கிட்டு நான் இப்போ அதையே இன்னொரு ட்ரேசிங் பேப்பரில் இந்த மாதிரி வெர்டிக்கலாக வர மாதிரி அந்த கட்டம்லாம் வெர்டிக்கலாக வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணினேன்னா, கீழே இருக்கிற பேஸை இப்படி கிராஸாக திருப்பிட்டு கீழே நம்ம லென்த்துக்குள்ள அளவுக்கு கோடு போட்டுட்டு அதே வந்து அப்படியே காப்பி பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீழே நம்ம அந்த ஸ்கொயர்ஸ் புக்கில் நம்ம பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதே தான், பட் கிராஸாக திருப்பிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது வெர்டிக்கலாக எனக்கு அந்த ஸ்கொயர்ஸ் கிடைக்கிது. ஸோ அதுதான் அந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்குக்கும் இதே மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த பார்டர் டிசைன் எப்படி வரையணும், அது எப்படி பண்ணணுங்கிறது டீட்டெயில்டு டுட்டோரியல் வந்து நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ துணியில் கார்பன் காப்பி பண்ணிட்டேன். 2 ஸ்லீவ். ஸோ ஸ்லீவோட நீங்கள் மார்க்கிங் எப்போதுமே டெய்லர்கிட்ட பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்லீவார் நெக்குக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது நெக்லையும் அந்த பார்டர் டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பார்டர் நெக்குக்குள்ளதுக்கு டீட்டெயில் டுட்டோரியல் நான் இதுக்கு முன்னாடி உள்ளது கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த பாயிண்டில் எப்படி எடுத்துட்டு ஒவ்வொரு கார்னர்லேயும் மேலேருந்து இப்படி ஒரு சின்ன கோடு வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே. ஸோ நான் எந்த டைரெக்ஷனில் நம்ம அந்த கோலம் போட்டு காமிச்சேன்ல, ஸோ அதே டைரெக்ஷன் தான். இதில் ஒன்று நம்ம பண்ணணும், ஒரு சின்ன கட்டம் முடிகிறப்ப இப்போ பாருங்கள், இது 2வது பண்ணிவிட்டேன், 3வது எட்ஜ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு 4வது இந்த கட்டம் முடிகிறப்ப ஊசியை நூலுக்கு கீழே விட்டு இப்படி எடுக்கணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கட்ச் ஒர்க்குக்கு பேஸ்க்குள்ளே ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து ஒரு நூல் மேலே ஒரு நூல் கீழே அப்படி ஒரு பின்னல் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதுக்கு மேலே பண்ண போகிற அடுத்த ஒரு லேஸ் வந்து அந்த லேஸ் ஒர்க் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு கார்னரும் இந்த மாதிரி மேலேருந்து கீழே ஊசி மேலே வரணும். அந்த ஸ்கொயர் முடியும் போது அந்த நூலுக்கு கீழே விட்டு எடுக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ அது வந்து ஒவ்வொரு ஸ்கொயர் தனித்தனி தான், பட் அட்டாச்சாக பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இது ஒன்று தனித்தனியாகவே பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், ஒரு கட்டம் முடிகிறப்ப நம்ம கீழே எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி அந்த ஃபுல் இதுக்கும் ஃப்ரேம் போட்டுக்கோங்க. இதோட டீட்டெயில் டுட்டோரியலும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க.
நான் இப்போ இது வந்து 4 strands சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இது நம்ம நார்மல் ஃப்ரேமில் வச்சு பண்ணும்போது எப்படினாலும் திருப்பிட்டு நம்ம பண்ண முடியும். நம்ம கம்ஃபர்டபுளாக இது பண்ண முடியும். சின்ன ஃப்ரேமில் நீங்கள் இது கையில் பிடிச்சிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கட்ச் ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபில்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு இது ஃபுல்லாக இப்போ முடிக்க போகிறேன் ஃப்ரேம் பண்ணி. இந்த ஒரு கட்டை முடியும் போது கீழே வரணும் நூல் ஊசி. இந்த கட்டை முடியும் போது கீழே வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சேம் த்ரெட்டை வச்சு நம்ம அதுக்கு மேலே உள்ள அடுத்த லேயர். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம அந்த கார்னரில் விட்டுருக்கோம்ல, அதிலேருந்து இப்படி ஒரு கட்டை என்டர் பண்ணும்போதையும் நூலுக்கு கீழே ஊசி விட்டு எடுக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு கட்டை என்டர் ஆகும்போதையும் அதேமாரி கார்னரில் இருக்கிற குட்டியோன்னு அந்த கோடு இருக்குல்ல, அது உள்ளேயும் ஊசி விட்டு எடுக்கணும். இது இப்போ இந்த கட்டரை என்டர் ஆகிறோம், அப்போ அது நூலுக்கு கீழே ஊசி வரணும். இப்போ இந்த சைடு உள்ள ஒவ்வொரு சைட்லேயும் 4 பக்கமுமே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி ஊசியை கீழே விட்டு மேலே எடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அழகாக உள்ளே ஒரு கட்டம் ஃபார்ம் ஆகும். அது பார்த்திங்கன்னா, ஸோ இது 3 பக்கம் இப்படி முடிச்சுட்டு 4வது பக்கம் வரும்போது உள்ளே இருக்கிற கட்டத்தை ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு உள்ளேயும் நீங்கள் ஒரு தடவை நூலை விட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கோலம் போடுறப்ப எந்த டைரெக்ஷனில் போனோமோ அதே தான் இப்போ அடுத்து மேலே பண்ணுற அந்த லேஸ் ஒர்க்கும் அதே மாதிரி தான் பண்ணணும். இது என்ன, ஒவ்வொரு தடவை இந்த கட்டை என்ட்ரு ஆகும்போது கீழே விட்டு எடுக்கணும். அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பின்னல் கரெக்டாக இருந்தால் தான் இப்போ பண்ணுறது செட் ஆகும், கரெக்டாக நிற்கும். இல்லைன்னா நூல் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு நூல் தீரப்போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நம்ம இந்தமாரி அந்த கோடுக்கு பக்கத்தில் கீழே நீடில் விட்டுருங்க. விட்டுட்டு பேக் சைடில் ரொம்ப கம்மியாக தாங்க நூல் தெரியும். நம்ம பண்ணுற ஒர்க்லாம் மேலே தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இன்னொரு சேஃப் சைடுக்கு இன்னொரு நாட்டும் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்தமாரி நாட் போட்டுருங்க. பண்ணிவிட்டு நம்ம இப்போ எந்த இடத்துல நீடில் விட்டோமோ திருப்பி அதே இடத்துலேருந்து நீடில் எடுத்துகிட்டு அதேமாரி கண்டினியூ பண்ணணும். ஸோ இது நான் பண்ணுறது ஃபுல்லாக நீங்கள் கவனமாக பார்த்தாலே நீங்கள் அடுத்த தடவை ஒரு தடவை ஆர்டினரி கிளாத்தில் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு அது ஸ்லோவாகவும் ஃபுல்லாக காமிங்க, அது எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு அதை காமிச்சிருக்கிறேன். நீங்கள் அதை மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதை அழகாக பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி எல்லா கட்டமும் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து மிரர் ஒர்க் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி மற்றதும் போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் இருக்கிற மிரர் எப்படி பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து செல்ஃப் கலர்லேயே த்ரெட் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இது பட்டன் ஹோல் மெத்தடில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணிக்குவோம். இந்த பட்டன் ஹோலில் பண்ணுறது, செயின் ஸ்டிச் மெத்தடில் பண்ணுறது ரெண்டுமே ஒரு டீட்டெயில் டியூட்டோரியல் கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ட்ரையாங்கிளுக்கு இடையில இருக்கிற கேப்பில் இன்னொரு ட்ரையாங்கிள் பண்ணி அந்த ஒரு ஸ்டார் மாரி பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். எப்போதுமே மிரர் ஒர்க் பண்ணுறதுக்கு பேஸ் ஒரு ஃப்ரேம் வேணும். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்லேருந்து தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், வெளியில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்க கேப்பை இப்படி நீங்கள் பிரித்து விட்டுட்டிங்கன்னா தெரியும். அதிலேருந்து வெளியில் எடுத்து அப்படி நூலை இழுத்துடணும். இது லூப் மாரி இருக்கணும், பட்டன் ஹோல் மாதிரி. ஸோ அதனால் லெஃப்ட் சைடில் நூலை பிடிச்சிருக்கிறேன். ஊசி மேலே வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த லூப் ஃபார்ம் ஆகும். நம்ம நல்லா ஃப்ரேம் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன இதனால நான் அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் பெரிய மிரராக இருந்ததுன்னா துணியிலையும் ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது சின்ன மிரர் தான், நமக்கு நெருக்கமாக ஃப்ரேம் போட்டிருக்கிறதுனால அப்படியே நான் கண்டினியூஸாக பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் பண்ணுறேன். அது பாருங்கள், நான் கீழே இந்த லெஃப்ட் சைடில் நம்ம பிடிச்சிட்டு அது கீழே இழுக்கும்போது துணியோட படிஞ்சிருக்கணும். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் மேலே தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இதுமாரி கீழே இழுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் ஃபில் பண்ணிடலாம். இந்த மிரர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த செல்ஃப் கலரில் பண்ணும்போது நடுவில் இருக்க அந்த மிரர் மட்டும் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ பண்ணிவிட்டு நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல அந்த லூப்புக்குள்ளே விட்டு ஃபைனலாக அதை முடிக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சால அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயரும் அது மாதிரி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நடுவில் மிரர் ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எல்போ ஸ்லீவ்க்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இது ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாகவே இது டிசைன் கவர் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நெக் லைனில் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ நெக் லைன்லேயும் இதே மாதிரி பேட்டர்ன் தான். இதுக்கு வந்து இந்த பார்டர் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு டீட்டெயிலாக டியூட்டோரியல் நான் முன்னாடி கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி வரையணும், அது எப்படி லேஸ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். ஒரு சின்ன பேட்ச் கொடுத்துருக்குறேன். அதே தான் கண்டினியூஸாக நம்ம இந்த நெக் லைன் ஃபுல்லாகவே பண்ணணும். இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாலெல்லாம் நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய காண்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தீங்க. நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு அனுப்புங்க, பார்க்குறேன். ரொம்ப அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.